நான் வந்து ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நாளுக்கு ஏற்ற மாதிரி தான் புடவை கட்டுவேன். திங்கள் செவ்வாய் புதனுக்கு என்ன கலரோ அது மாதிரி தான் நான் வந்து புடவை கட்டுவேன். பட் சொல்ல முடியுமா? அது சொல்லாமே தாராளமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போது அந்த திருபுவனம் புடவை வந்து நாங்கள் காலேஜ் ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸும் வாங்கினோம். முதல்ல அது 1400 ரூபா. அது 1400 ரூபா எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கினது. அப்படியே சம்பளத்திலே பிடிச்சி கொடுத்தாங்க. பட் அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு சாரி. ப்ளவுஸ் தைச்சு உள்ளே வச்சுருந்தோன்னு சொன்னால், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு சிவப்பு புடவை இருக்குது, ஒரு பிங்க் புடவை இருக்குது, நம்ம கட்டாத புடவை இருக்குது, இதை கட்டிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த புடவை வந்து என்னை பெராம்புலேட் பண்ணிச்சு. ஸோ இட் வாஸ் அ சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்லலாம். அதனால் நான் எப்போவுமே புது புடவை ஒரு 5 கலர்ஸ்லேயும் எப்போவும் வச்சுருப்பேன். ஏன்னா எப்போ நமக்கு டிப்ரெஷன் வருதுன்னு தெரியாது. நல்ல ஒரிஜினல் மைசூர் சில்க் ஒன்று வேணும், ஏன்னா அங்கே போனால் தான் உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கும் அப்படின்னு ஒரு மைசூர் சில்க் வாங்கினேன். அது 7லேருந்து 9க்குள்ளே இருக்கும். அதனுடைய விலை 7000லேருந்து 9000க்குள்ளே இருக்கும். கண்ணை பறிக்கக்கூடிய டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது ஒன்று. சரி, எனக்கு அதனுடைய டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக எல்லா கலரும் நான் வாங்கலை. அதே டியூப்ளிகேட்டில் வந்தது. 300 ரூபா ஒரு பண்டிலாக இருந்தது. 8 புடவை. மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல் யார் கூட இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீயா நானால சாரீஸ் பற்றி ஒரு அழகான தாட் மக்கள் கிட்ட கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு இன்னொரு சைடு கூட இருக்கு. இவங்க ஒரு எழுத்தாளர். ஸோ அவங்களோட வாழ்க்கையை அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ நம்ம சாரீஸ் பற்றி பேசுவோமா இல்லை உங்களோட புக்ஸ் பற்றி பேசுவோமா? ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நான் என்ன சொல்லலான்னா, என்னை பற்றி புடவைகளுக்கும் புத்தகங்களுக்கும் நடுவில் வாழ்பவள்னு தான் நான் என்னை வந்து சொல்லிப்பேன். அதனால எனக்கு வந்து புத்தகத்தை பேசினாலும் பேஷன் தான், சாரீஸை பற்றி பேசினாலும் அதுவும் ஒரு பேஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அதை பேஷனேட்டாக பண்ணும்போது தான் நம்ம வந்து அதை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வரும். ஸோ உங்களுடைய சாய்ஸ். அந்த பேஷனுக்கு நம்ம அப்படியே வரும்போது தான் சாரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனாக இருக்கு. எஸ் சாரி. நான் சொல்லணும், சாரி பற்றி சொல்லணும்னு சொன்னால், எங்கள் காலேஜ் டீச்சர்ஸ் பற்றி சொல்லணும். எங்கள் காலேஜ் டீச்சர்ஸ் 3 பேர் இருந்தாங்க. 3 பேரும் வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு மிஸ்ஸு என்ன செய்வாங்க, கெமிஸ்ட்ரி மிஸ்ஸு. அவங்க வந்து இந்த வாரம் பச்சைன்னா அந்த வாரம் ஃபுல்லாக பச்சை சாரியாக கட்டிட்டு வருவாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுவோம், இன்றைக்கி வந்து எந்த கலர், இந்த வாரம் எந்த கலர் கட்ட போகிறாங்க, இன்றைக்கி எந்த புடவை கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. அப்புறம் இன்னும் 2 பேர் இருந்தாங்க. ஒரு மிஸ்ஸு வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்கும் அவங்க புடவை கட்டினா. சைனா சில்கெல்லாம் அந்த இதில் அவங்களதெல்லாம் கட்டி பார்த்துட்டோன்னா அவங்க என்ன அழகாக புடவை கட்டுறாங்க அப்படின்னு அதை ஒரு ரசிப்பு. இன்னொரு மிஸ்ஸு மார்க்கெட்டில் எது வருதோ அதை மறுநாள் அவங்க கட்டிட்டு வந்துடுவாங்க. ஸோ அது ஒரு புதுமை. அது ஒன்று பார்த்துட்ருப்போம். இது இன்னொருத்தங்களுக்கும் புடவை கட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ முதல்ல எங்களை கவர்ந்தது வந்து எங்கள் லெக்சரர்ஸ் தான் நான் சொல்லணும். இவங்கள பார்த்து ரொம்ப ஆசையாக வந்து இது பண்ணோம் அந்த காலத்தில். ஆனால் நான் என்ன சொல்லணுன்னா, நம்ம நினச்சபடிக்கெல்லாம் நம்மளுக்கு புடவை ஏதோ தீபாவளிக்கு 2 வாங்குவாங்க, அது வாங்குவாங்க. அது மாதிரி அதே நான் சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரிங்கிறதுனால காட்டன் சாரீஸ் தான். இப்போ என்ன இந்த பாண்டெக்ஸில் என்ன காட்டன் சாரீஸ் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க எங்கள் அப்பா. பாண்டெக்ஸ்க்கு ஒரு நடமாடும் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி. பட் மற்ற புதுமையாக வர்றது எதுவுமே வந்து வாங்க முடியாது, நான் கேட்கவும் மாட்டேன். அது மாதிரி வேலைக்கு வந்த பிறகு தான் மாதம் ஒரு புடவைன்னு ஆரம்பித்தேன். மாதம் ஒரு புடவை எப்படியாவது வாங்கிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னு சொன்னால், இந்த வெறும் புடவைங்கிறது வந்து அக்யூமுலேட் மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு ரசனையோட இந்த நம்ம நாட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ நல்லா நெய்கிறாங்கன்னு நானும் என் ஃப்ரெண்டு அவர் 2 பேரும் பேசிப்போம். இந்தியாவில் உள்ள அத்தனை விதமான புடவைகளையும் நம்ம வாங்கி வச்சுருக்கணும். அது வந்து நம்ம ஒரு பேஷனாக நம்ம செய்வோம். இது வந்து ஒரு பேராசையாக நம்ம செய்யலை. நம்ம ஒரு புடவை கட்டினா
அது நம்ம தனியாக இருக்கணும், தனித்து இருக்கணும், இது நம்மளது மாதிரி வந்து வித்தியாசமாக இருக்கணும், இல்லை வந்து எல்லாரும் கட்டுற புடவைக்கு கூட நாம் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. யூனிஃபார்ம் சாரியில் கூட நான் எதையாவது ஒன்று பண்ணி அதை கொஞ்சம் வித்தியாசமாக ஆக்கிடுவேன், நம்மளது மட்டும் தனியாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இப்போ நீயா நானால கூட நீங்க பேசும்போதே தெரியும் எவ்வளோ நீங்க, அதாவது நம்ம முதல் காதலை பத்தி பேசும்போது ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நீங்க அந்த வீவர்ஸை பத்தி பேசும்போதா இருந்தாலும் அவரு நீங்க பேசுறத பார்த்து அவர் இமோஷனல் அழுதார் ரொம்ப. அது வந்து மறக்கவே முடியல. ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னு சொன்னால் 1000 புடவைகள் இருக்குது, 2000 புடவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குமிக்கிறாங்க, எல்லாமே இருக்கிற இது. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த அம்மா 1000 புடவை வச்சுருக்கு, இத்தனை வச்சுருக்குன்னு. யாராவது வந்து இப்போ இறந்தாரே ரத்தன் டாட்டா, அவர் ஏன் இத்தனை சொத்து வச்சுருக்காருன்னு கேட்டிருக்காங்களா சொல்லுங்கள்? அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு, அவருக்கு இது வந்திருக்கு, அவர் சொத்தாக சேர்த்தாரு. இப்போ நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வந்து புடவையாக சேர்க்குறோம். நீங்கள் போன பிறகு என்ன ஆகும்னா, யார் போன பிறகும் என்ன ஆகும் சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் நான் இருக்கும்போதே நான் இந்த புடவைகள்லாம் கொடுத்துடலாம். எனக்கு அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டு அது மாதிரி இல்லை. நான் கொடுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். பட் இந்த நிமிஷம் நம்ம இதை கட்டி அனுபவித்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அது ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, அது வந்து யாருக்கும் தீங்கு இல்லாமல் தவறு இல்லாமல் நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது அதில் தவறில்லை அப்படின்னு தான். இப்போ நான் வந்து என்னுடைய பெண்ணுக்கோ, அவள் நாளைக்கு வந்து அவளுக்கு வந்து ஒரு ஆதரவு இல்லாமல் அவள் இருக்க மாட்டாள். நிச்சயமாக அவளுக்கு வேண்டியதெல்லாம் நாம் செஞ்சுட்டு தான் அதுக்கு அடுத்தாப்புல நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது எனக்கு பிடிச்ச நான் வந்து அந்த புடவை வாங்கிக்கிறேன். திருப்பி நான் சொல்கிறது வந்து பேராசை கிடையாது, பேஷன் தான். அதை வந்து புரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து பெரிய இது. அதுலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இது மாதிரி கொண்டு வர போய் ஆனால் அந்த வீவர்கள்ட்ட நான் வச்சிருந்த நிஜமான மரியாதை வந்து கட்டாயமாக தெரிஞ்சதுனால இந்த ஷோவே வேறு மாதிரி ஆயிட்டு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் அன்னைக்கு பேசும்போது கூட அதான் சொன்னேன். இன்றைக்கி கூட நான் மெட்ரோவில் போனேன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க, வந்து கை கொடுக்குறாங்க, தானாக வந்து பேசுகிறாங்க. எனக்கு ஆச்சரியமா, என்னால் ஞாபகமே வச்சுக்க முடியல. இப்போது நாமளும் எத்தனையோ நீயா நானை பார்க்குறோம், எத்தனையோ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை, மாமனார் சண்டை இதெல்லாம் எத்தனையோ பார்க்குறோம். பட் எந்த முகமும் நமக்கு ஞாபகமே இல்லை. பட் எப்படி இவங்க வந்து என்னை ஞாபகம் வச்சு என்னை வந்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது இதுக்கு வந்து புடவை தான் காரணம், நான் காரணமே இல்லை கூட. ஏன்னா அது வந்து ஒத்தருக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் வந்து ரொம்ப நெருக்கமானது என்ன அப்படின்னு சொன்னால் புடவை அப்படிங்கிறது வந்து நிச்சயம். ரொம்ப கரெக்ட் மேம். ஆமாம். ஆனால் இப்போ நம்ம புடவை எவ்வளோ தூரம் பிடிக்கும்னு சொன்னாலும் எல்லாருக்கும் இந்த பேக் ஆஃப் த ஐடியா தெரியணும்னு இல்லை. இந்த வீவிங்கை பற்றியா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு ஆர்வமாக இருக்கும், இவ்வளோ நடக்குது பேக்லங்கிறது. ஸோ நீங்கள் எந்த வயசில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க இந்த ரிசர்ச்சுங்கிறது? ஒவ்வொரு சாரிக்கும் ஒரு தனிப்பட்ட சமீபமாக ஒரு 14-15 வருஷமாக தான் நான் வந்து ஹேண்ட்லூம் கட்டுறோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த பாண்டெக்ஸ் தான், அதுவும் ஹேண்ட்லூம் தான், காட்டன் சாரீஸ் தான் கட்டிகிட்டு இருந்தோம் வந்து. ஆனால் பட் இப்போ வந்து இந்த ஹேண்ட்லூமு இவங்க உழைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணது ஒரு 15 வருஷமாக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அப்போ ஆரம்பித்தது தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்குது. ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு ரிசர்ச் கொண்டு போக முடிஞ்சிருக்கு உங்களால்? இப்போ நீங்கள் ரீடிங் இருக்கிறதுனால உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. இல்லை நம்ம இப்போ வந்து இணையத்தில் வந்து உங்களுக்கு எதை பற்றி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு இடத்துல வந்து எந்த மாதிரியான ஒரு வீவிங் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு போனேன், இண்டூர் போயிருந்தோம். இண்டூரில் ஒரு ராணியோட அரண்மனைக்கு போய் பார்க்குறோம். அங்கே அவங்க வீவிங்கை வச்சு இருக்காங்க. இப்போது இந்த வீவிங் பற்றி என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் வீவிங்கை வந்து அந்த புடவைக்கு கொண்டு வராங்க. அது மாதிரி கொண்டு வந்த அந்த புடவைகளுக்கு தான் மகேஸ்வரி சில்க்குன்னு பேர். சும்மா இந்த சாதாரணமாக எதை எடுத்தாலும் டஸ்ஸர், எதை எடுத்தாலும் இது அதெல்லாம் கிடையாது. அந்த பர்டிகுலர் வீவிங் இருந்தால் தான் நம்ம வந்து அதை மகேஸ்வரின்னு சொல்லலாம். அது மகேஸ்வரி காட்டனாக இருக்கலாம், அல்லது மகேஸ்வரி சில்காக இருக்கலாம். இப்போது ஒரு மகேஸ்வரி புடவைன்னா என்னவா இருக்கணும்னு சொன்னால், இந்த மாதிரியான அவங்க வந்து ஒரு அரண்மனையில் ஒரு டிசைன் ஒன்று இருக்குது, அந்த டிசைனை புடவைக்கு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ எல்லாருமே அது மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் தஞ்சாவூர் ஓவியங்களில், தஞ்சாவூர் அரண்மனையில் இருக்கக்கூடிய, தஞ்சாவூர் கோயிலில் இருக்கக்கூடிய பல வடிவங்கள் வந்து புடவையில் வருது.
அதே மாதிரி லேபாக்ஷின்னு ஒரு ஊர். லேபாக்ஷியில் வந்து அப்படியே பில்லர் பில்லராக நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு பில்லரும் வந்து ஒரு பார்டர்னால் இந்த புடவையோட பார்டரில் என்ன டிசைன் இருக்கோ அது ஒவ்வொரு பில்லர்லேயும் அதை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த செதுக்கினதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போய் தான் உங்களுக்கு வந்து சாரியில் கொண்டு வராங்க. ஸோ எத்தனையோ இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கு. ஒரு கல்கத்தா புடவைகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் நான் சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்க, கல்கத்தா காட்டன் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் கல்கத்தா காட்டனில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற என்ன மாதிரி ஒரு புடவையில் ஆர்வமுள்ள ஒரு தோழியோடு நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ஒரிசாவில் எத்தனை விதமான புடவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசி கண்டுபிடிக்கிறோம். வெறுமனே பேசினா மட்டும் போதாது. பேசின உடனே நமக்கு ஒரு ஆசை வந்துடும், நம்மக்கிட்டேயும் அந்த மாதிரி ஒரு புடவை வாங்கிக்கலாம் சரின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயே கேட்டு எங்கே வாங்கலாம், வீவர்ஸ்ட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 4-5 பேர் தோழிகளாக இருக்கும்போது அவங்கவுங்கள்ட்ட கேட்டு ஒரு மாதிரி வாங்க. அதுதான் அது மாதிரி தான் எத்தனை இருக்கு. ஐயோ நிஜமாவே நம்ம சொன்னோன்னா நம்ம இந்தியா மாதிரியான வீவிங் வந்து வேறு எங்கேயுமே இல்லை. இப்போ சமீபத்தில் இந்த தாய்லாண்டோட ஒரு கண்காட்சி போட்டாங்க. அந்த தாய்லாண்டில் வந்து இக்கத் வீவிங் வந்து நம்மளுக்கு ஆந்திராவில் உள்ளது. பட் அதே இக்கத் வீவிங்கை வந்து அங்கேயும் செய்கிறாங்க, தாய்லாண்டுலேயும் செய்கிறாங்க. ஏன்னா இது ஒரு இழை தான், நம்மளுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால நம்மளுடைய மெத்தட் ஆஃப் வீவிங் வந்து அங்கேயும் வந்திருக்கு. பட் இங்கே வந்து இக்கத் வீவிங்க்கு வந்து என்ன விலை, அங்கே இக்கத் வீவிங்க்கு என்ன விலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏன் வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு தோணுது. சில விஷயங்கள் நம்ம புத்தகங்களில் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இப்போ எனக்காக பர்சனலாக ஒரு உடை தைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி. இங்கிலாண்டெல்லாம் ஒரு கோட்டு வந்து எல்லாரும் போடுற கோட்டு மாதிரி இல்லாமல் எனக்காக அளவெடுத்து கம்ப்ளீட்டாக தைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய மதிப்பு. இப்போ நாம் என்ன செய்கிறோம், நம்ம வந்து ப்ளவுஸோ இல்லை சுடிதாரோ எதுவாக இருந்தாலும் நமக்காக தனியாக ஒருத்தங்க தைச்சி தராங்க, நமக்காக யாரோ ஒருத்தர் கைவேலையை செஞ்சு தராங்க, அந்த ஆரி ஒர்க்கை செஞ்சு தராங்க. பட் ஆனால் அதுக்கு உரிய மதிப்பை நம்ம தரோமா அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த எப்படி விவசாயிகளை வந்து படிப்படியாக போய் கடைசி இதில் தான் யாருக்கோ விலை ஜாஸ்தியாக வர மாதிரி இல்லாமல் நேரடியாக அந்த ஆர்டிசனும் அந்த கன்சியூமரும் நேராக இருந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. எப்போவுமே அதான் என்னுடைய ஆசை. அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கும்போது மேஜராக எந்தெந்த பிளேசஸில் இந்த வீவிங் நடக்குது? உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரம். அது இல்லாமல் அதாவது நமக்கு தெரியாத நிறைய பிளேசஸ் இருக்கு, நிறையா இருக்குமா, நிறையா இருக்குது. காஞ்சிபுரம் விட்டோன்னு சொன்னால் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. விழுப்புரம் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஊர் இருக்குது, நல்லாயிருக்கும். அந்த புவனகிரியில் நல்லா பண்ணுறாங்க. உறையூர் காட்டன்னு இருக்குது. அடுத்தது வந்து காரைக்குடி, திண்டுக்கல் பக்கத்தெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் சின்னாலப்பட்டி, பழனி, திண்டுக்கல், பரமக்குடி, இந்த இடத்தெல்லாம் வெறும் புடவை தான். அதே மாதிரி மதுரை சௌராஷ்டிரா மக்கள் வந்து நிறையா புடவை வீவிங் தான். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் என்னுடைய மாமனார் வீடு வந்து இந்த ஒரு புடவைக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டினாங்க வீட்டையே. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் உயரமான சீலிங் வச்சுருந்தா தான் அப்போ அவங்களுக்கு ஒரு கம்பி போட்டு கீழே கொண்டு வரத்துக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே நிறையா பேர் வாசல்லையே இது போடுவாங்க. தறி போட்டு இந்த நூல் காய வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்களா. வீட்டில் தறி போடணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உயரமாக இருக்கணும் போல. ஸோ எங்கள் வீடே வந்து நாளைக்கு ஒரு வாடகைக்கு விட்டு அவங்களுக்கு வசதியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அது மாதிரி பண்ணது. அதனால மதுரை சுங்குடியெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் மதுரை சுங்குடி, அடுத்தது வந்து இவங்க இந்த பரமக்குடியிலலாம் செய்யக்கூடிய நெசவு, எப்படி நம்ம வந்து காஞ்சிபுரம் பட்டுப்புடவையை நெய்கிறோமோ அதே டிசைனை வந்து எளிய மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டனில் கொண்டு வர அந்த மெத்தடெல்லாம் எப்படி இருக்குது, காரைக்குடியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முடிவே இல்லை. நமக்கு ஆக்சுவலி அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே பேசணும். அதை நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பண்ணலாம். ஒரு இடத்துலயும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அகைன் இப்போ உங்க சாரிக்கு வரும்போது நீங்க ரொம்ப பிடிச்சி வியர் பண்ற ஒரு மெட்டீரியல் எதுவா இருக்கும்? சில்கா, காட்டன்? அப்ப நீங்க சொல்ற மாதிரி இது வந்து சில்க் காட்டன். எனக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா அந்தந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது நமக்கு நான் வந்து ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நாளுக்கு ஏற்ற மாதிரி தான் புடவை கட்டுவேன். அந்தந்த கலருக்கு என்னென்ன திங்கள் செவ்வாய் புதனுக்கு என்ன கலரோ அது மாதிரி தான் நான் வந்து
புடவை கட்டுவேன். அது பட் சொல்ல முடியுமா என்ன colour? அது சொல்லாமே தாராளமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் ஏறக்குறைய 28 வருஷமாக அப்படி தான் கட்டிகிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஆமாம் ஆமாம். ஒரு கிழமைக்கு என்ன புடவை அப்படிங்கிறது நாங்கள் இதை காஸ்மிக் புடவை, காஸ்மிக் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்கிறது. இது 2 விஷயத்துக்கு சொல்லலாம். நம்மளுடைய சௌகரியத்துக்காகவும் சொல்லலாம். இன்னொன்று வந்து அந்த தினத்தோட கோள், நான் சொன்னேன் ஏற்கனவே எனக்கு ஜோசியத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற அந்த கோளை வந்து கோள் த பிளானட், அதை வந்து நம்ம பேசிஃபை பண்ணுற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டிட்டு போகலாம். என்ன தவறு ஒன்றும் கிடையாது இல்லையா? கலைஞர் அவர்களே மஞ்சள் இது போட்டுட்டு இருந்தார் இல்லையா? அதனால அவங்கவுங்களுக்குரிய பிலீஃப் மாதிரி. இப்போது திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னால் அது சந்திரனுக்குரியது. அப்போது அது வெள்ளை, லைட் ஐவரி கலர், லைட் ஒயிட்டு, அது மாதிரி ஆஃப் ஒயிட்டு, அது மாதிரியான கலர்கள் கட்டிக்கலாம். செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சிவப்பு தான். வெறும் சிவப்பை கட்டணும்னு சொன்னால் நம்மளுக்கு போர் அடிக்கும். அதனால் அந்த பேலட்டில் வந்து ரெட் அண்ட் இட்ஸ் அந்த கலர்ஸ் அப்படிங்கும்போது ரெட்டு, டார்க் ரெட்டு, பிங்க்கு, மரூனு, அது மாதிரி எல்லாமே வந்து அதுக்கு வந்துடும். புதன்கிழமை வந்து பச்சை. உங்களுக்கு பச்சை வந்து புதனுக்கு பச்சை தான். சுண்டலே கூட வந்து பச்சை பருப்பு செய்யுங்க அப்படிம்பாங்க. அதனால் அது பச்சை. அதனால் ஆல் எல்லா பச்சை, லைட் பச்சை, அந்த பச்சை, பாட்டில் க்ரீனு, ஆலிவ் க்ரீனு, எத்தனை பச்சை இருக்குது உங்களுக்கு, கிராஸ் க்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா க்ரீனும் அன்றைக்கி கட்டலாம். வியாழன் தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கலர். ஏன்னா எல்லா எல்லோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த எல்லோவில் வந்து வேரியேஷனே உங்களால் கொண்டே வர முடியாது. கோல்டன் எல்லோனாலும் எல்லோ தான், டார்க் எல்லோ, ரொம்ப எல்லோவாக போனால் அது கோவிந்தா எல்லோவாக போயிடும். அதனால எல்லோவை வந்து காம்பினேஷன் வச்சு எல்லோ அண்ட் க்ரீன், எல்லோ அண்ட் ரெட், எல்லோ அண்ட் ப்ளூ, எல்லோ அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி அது மாதிரி வச்சு ஏதாவது சமாளிக்க வேண்டியது தான். எல்லோ தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான கலர் அது வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்து மல்டி கலர்ஸ் அண்ட் ஒயிட். ஸோ அது அன்றைக்கி வந்து என்ன கலர் வேணாலும் சேர்ந்து ஒரு கலந்த கட்டி இருக்கிற புடவைகள் எல்லாமே கட்டலாம். ஒயிட்டு முக்கால்வாசி. சில பேர் ஏன் வெள்ளை கட்டுறேம்பாங்க. பட் எனக்கு ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லா கலரும் நம்ம கட்டுவோம். அடுத்து சனிக்கிழமைங்கிறது வந்து சனி அப்படிங்கும்போது கருப்பு, ஆஷு, நீலம், பர்பிள், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ எல்லாமே அதில் வந்துடும். ஸோ அது வந்து அந்த இதெல்லாமே அப்போது கட்டிடலாம். வைலட் கூட கட்டுவோம். ஞாயிறு வந்து ஆரஞ்சு. ஸோ ஞாயிறு வந்து ஆரஞ்சு தான். அதனால் முக்கால்வாசி நம்ம வெளில போக மாட்டோம். முக்கால்வாசி என்ன சனிக்கிழமை ஏதோ போகிறதா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய புடவைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்பர்ஸு. பட் மற்ற நாளுக்குரிய புடவைகள் வந்து பார்த்து வச்சுக்கலாம் நம்ம என்ன அப்படின்னு. அது வந்து நம்மளுக்கு ஒரு பிரியமான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. இது இப்போ எவ்வளோ வருஷமா? 28 வருஷமா நீங்கள் இது ஃபாலோ நான் பண்ணிட்டு ஒரு 28 வருஷமாக இதே மாதிரி தான் கட்டுறேன். அந்தந்த நாளுக்கு என் தங்க கூட சொல்லுவாள், பஸ்ஸில் வரணும், நீ வரியா அப்படின்னு யாராவது அழைச்சிட்டு வரத்துக்கு வண்டி அனுப்பினா, இன்னைக்கு புதன்கிழமையில் ஒரு பச்சை புடவை கட்டிட்டு ஒரு அம்மா இறங்குவாங்க, அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஈஸியாகிடுச்சு சீக்கிரமாக அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரிபடி நோஸ் இந்த கிழமையில் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கலர் இல்லாமல் இப்போ ஒரு நாளைக்கு, அதாவது மண்டே இந்த மெட்டீரியலில் தான் சாரி கட்டுவோம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் இல்லை. அதுதான் சொல்ல வந்தேன். அந்த புடவை வந்து அதை தானாக தேர்ந்தெடுத்துக்க வைக்கும். ஆமாம், இன்றைக்கி இதை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இன்றைக்கி என்ன வெள்ளை கலரில் புடவை கட்டுறோம் அப்படின்னா, ஒரு 15 வெள்ளை புடவை இருந்தால் கூட எந்த வெள்ளை புடவை அந்த மூடுக்கு நமக்கு ஏற்று வரும், ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம இது பண்ணுவோமே தவிர்த்து நம்ம எதுவுமே ஒரு முன்முடிவே வச்சுக்க முடியாது. அது அன்றைக்கி நம்ம ஜஸ்ட் அங்கே போகும்போது நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் முதலாக வாங்கின சாரின்னு ஒன்று இருக்கும்ல, நான் வாங்கினேன். ஆமாம், நீங்கள் உங்களோட காசில் நீங்கள் வாங்கின ஒரு சாரி ஞாபகம் இருக்கா? நான் என் காசில் வாங்கின ஒரு பட்டுப்புடவை சொல்கிறேன். அது என்னன்னு சொன்னால், நான் ஒரு டீச்சராக இருந்தேன். நான் ஆக்சுவலாக பேங்க் எம்ப்ளாயி. பேங்க் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருந்தேன். அப்போ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு பட்டுப்புடவை வாங்கினோம். எங்கள் அப்பா எப்போவும் வருடம் தீபாவளிக்கு பட்டு தான் வாங்கி தருவாங்க. பட்டு பாவாடையாக இருக்கும். பட்டு புடவைங்கிறது வந்து பட்டு புடவை அது வரைக்கும் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான், எனக்கு நான் கிடையாது. அப்போ நான் முதலாக வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்த திருபுவனம், நம்ம மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, திருபுவனம்,
அதே மாதிரி தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள தாராசுரம் அதெல்லாம் கூட நல்ல பட்டு சேலைகள் நெய்கிற இடம் இருக்குது. அப்போது அந்த திருபுவனம் புடவை வந்து நாங்கள் காலேஜ் ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸும் வாங்கினோம் முதல்ல. அது 1400 அது 1400 எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கினது. அப்படியே சம்பளத்திலே பிடிச்சி கொடுத்தாங்க. பட் அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு சாரீ. பட் அது கிழிஞ்சு போயிட்டு, அதனால தான். பட் மறக்கவே முடியாது அந்த காம்பினேஷனும் அந்த இவ்வளோ வருஷமாச்சு. ஆமாம். அப்போ எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் வச்சுருக்கீங்க நீங்கள்? நீங்கள் சொன்னீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு சாரீ வாங்கணும்னு ஒரு இதில் இருந்தீங்கன்னு. ஸோ எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ வச்சுருப்பீங்க? எல்லா வெரைட்டியும் வச்சுருக்கேம்மா. என்ன சொல்கிறது, எப்படி அதை தான் நான் சொன்னேனே, தேடி நான் போய் வாங்கிறதுனால. பட்டு பட்டு வச்சுருக்கோம். பட்டுலேயே சில்க் காட்டன் இருக்குது, வெறும் காட்டன் இருக்குது. அப்புறம் வேறு ஒவ்வொரு இடத்துக்கு என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கோ அது எல்லாமே இருக்குது. எல்லா புடவைகளும் ஏறக்குறைய இருக்குது. அது உங்களோட பர்சனல் ஃபேவரட் அப்படி சொல்லவே முடியாது. ஆமாம், ஏன்னா எல்லாமே நம்ம ஆசைப்பட்டு தான் வாங்குகிறோம், தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம். நம்மளது வந்து முக்கியமாக யூனிக்காக இருக்கணும்னு நினச்சி வாங்குகிறோம். அப்படிங்கும்போது எல்லாமே வந்து நமக்கு பிடிச்சது தான். எல்லா புடவைக்கும் பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. அதனால் நம்மளுக்கு எல்லா சாரியுமே வந்து முக்கியமான சாரி தான். இப்போ இதே எடுத்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து என்னை பேட்டி எடுக்கிறது இந்த புடவைக்கு வந்து அதுதான் அடையாளமாக போகும். அப்போ நான் எப்போ இதை எடுத்தாலும் எனக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்னா உங்களை தான் ஞாபகம் வரும். அது மாதிரி ஒவ்வொரு புடவைக்கும் ஒரு கதை இருக்குது. நான் என்னதை மட்டும் நான் நினைக்க மாட்டேன். இப்போ நீங்களே இதை ஒரு உடையை அணிஞ்சிட்டு வரீங்கன்னா, நான் முதல்ல நினைப்பேன், இதை முதல்ல ஃபஸ்ட்டு இதை புதுசாக வாங்கி போட்டபோது அவங்க மனநிலை என்னவாக இருந்திருக்கும், யார் வாங்கி கொடுத்துருப்பா, என்ன நினச்சி போட்டிருப்பாங்க, யார் அதை பாராட்டியிருப்பாங்க. அப்போது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு கதை வந்துடுதில்ல உங்களுக்கு. அதனால் வந்து இந்த உலகத்தில் கோடி புடவைகள் இருந்தாலும் கோடி புடவைகளுக்கு கோடி கதைகள் இருக்குது. அப்புறம் அடுத்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு என்னாச்சுன்னு சொன்னால், இந்த புடவை தான் எனக்கு ஒரு சூதர் ஆயிட்டு. என்ன சூதர் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தேன். ஆஃபீஸ்க்கு வந்து போக மாட்டேன். அப்போது வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, மேடம் கிளம்பி வாங்க, ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் போக மாட்டேன். சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன். நான் பாட்டுக்கு ஏதோ அப்படியே படுத்துட்டு தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து இது மாதிரி கொஞ்சம் புதுசாக புடவை வாங்கி ப்ளவுஸ் தைச்சி உள்ளே வச்சுருந்தோன்னு சொன்னால், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு சிவப்பு புடவை இருக்குது, ஒரு பிங்க் புடவை இருக்குது, நம்ம கட்டாத புடவை இருக்குது, இதை கட்டிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த புடவை வந்து என்னை பெராம்புலேட் பண்ணிச்சு. ஸோ இட் வாஸ் அ சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்லலாம். அதனால் நான் எப்போவுமே புது புடவை ஒரு 5 கலர்ஸ்லேயும் எப்போவும் வச்சுருப்பேன். ஏன்னா எப்போ நமக்கு டிப்ரெஷன் வருதுன்னு தெரியாது. ஸோ சனிக்கிழமை டிப்ரெஷன்னா ப்ளூ கலர் புடவை எடுத்து கட்டிக்கோ, இல்லை வியாழக்கிழமை புடவைனா மஞ்சள் புடவை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ நான் எல்லார்ட்டையும் கேட்பேன், நான் இவ்வளோ புது புடவை வாங்குறேன்னா நான் எவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கேன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு அப்படின்னு. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், இது வந்து எனக்கு வந்து ஒரு சூதராக இருந்தது. நம்ம வெளியில் போய் யார்கிட்டேயோ பகிராமல் நமக்குள்ளேயே நாம்ளே வந்து ஒரு பாசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு தோழி மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து இதை இப்போது ஒரு ஆசைக்கான பொருள்னு பார்க்காம அது வந்து எனக்கு தேவையான ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு ஒரு காலகட்டத்தில். இன்னி வரைக்குமே நான் எப்போவுமே புதுசாக ஒரு 4 புடவை ப்ளவுஸ் தைச்சி ரெடியாக வச்சுருப்பேன். ஏன்னா எப்போ வந்து எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு தெரியாது. அந்த டைமில் வந்து இதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு கை கொடுக்குற விஷயமா இருக்கும். அதனால் என்னுடைய சகோதரிகளோ இல்லை யார் இருந்தாலும் என்னை கேட்கவே மாட்டாங்க. இப்போ தான் என் தங்க சொல்கிறா, அம்மா நீ ஏன் போதும், நீ வந்து இனிமேல் நீ ஆஃபீஸ்க்கும் போகல, இனிமேல் வாங்காத, இருக்கிறத வச்சு நீ ஓட்டு அப்படின்னு இப்போ தான் சொல்கிறா. இது வரைக்கும் வந்து என்னை யாருமே தடுத்ததே கிடையாது. இது மாதிரி ஏன் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு தடுத்ததே கிடையாது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு இதனுடைய ரீசனும் தெரியும். எல்லாமே கலந்து கட்டி ஒன்றா தான் இருக்குது அவங்களுக்கு. இப்போது நம்ம கணக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்போது நீங்கள் முதல்ல வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட எவ்வளோ நீங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க, மொத்தமாக எவ்வளோ இருக்கும்? தெரியாது, ப்ராமிஸாக தெரியாது, எண்ணவே மாட்டேன். அப்படியா? ஒரு வாட்டி கூட என்னதே கிடையாது. யாராச்சும் கேட்கும் போதும் தெரியாது? இல்லை தெரியாது, எனக்கு நிஜமாவே தெரியாது, கணக்கே தெரியாது. எனக்கு அளவு இருக்குது, என்னென்ன புடவைகள் இருக்குதுன்னு மட்டும் தெரியும், எல்லாமே தெரியும். ஒரு
எத்தனை புடவைகள் இருந்தாலும் எந்த புடவைங்கிறது கரெக்டாக தெரியும் எனக்கு, எங்கே இருக்குது ஏது இருக்குது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியுமே தவிர்த்து எவ்வளோ இருக்குங்கிறது தெரியாது. நான் எண்ண மாட்டேன். ஓகே, அதே மாதிரி தான் நமக்கு செலவுன்னு வரும்போதும். ஸோ இப்போ முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் மொத்தமா ஒரு சாரிக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? ஒவ்வொரு சாரியும் இல்லை, மொத்தமா இன்னி வரைக்கும்? அதுவும் கணக்கு தெரியலம்மா. ஒரு நான் approximate- ரொம்பலாம் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. இப்போது ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேனே, மைசூர் சில்க் இருக்குது. நான் இந்த தடவை பெங்களூர் போகும்போது நல்ல ஒரிஜினல் மைசூர் சில்க் ஒன்று வேணும், ஏன்னா அங்கே போனால் தான் உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கும் அப்படின்னு ஒரு மைசூர் சில்க் வாங்கினேன். அது 7லேருந்து 9க்குள்ளே இருக்கும். அதனுடைய விலை 7000லேருந்து 9000க்குள்ளே இருக்கும். கண்ணை பறிக்கக்கூடிய டிசைன், ரொம்ப அழகாக இருந்தது ஒன்று. சரி, எனக்கு அதனுடைய டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக எல்லா கலரும் நான் வாங்கலை. அதே டியூப்ளிகேட்டில் வந்தது. 300 ஒரு பண்டிலாக இருந்தது. 8 புடவை 300. 8 புடவை, ஒரு புடவை 300. நீங்கள் நான் கட்டிட்டு நின்னா யாராலையும் வித்தியாசம் சொல்லவே முடியாது. எக்ஸப்ட் எக்ஸ்பர்ட்ஸ், நோபடி கேன் டெல் இது இது ஒரிஜினல், இது இதுன்னு சொல்லவே முடியாது. அந்த 8 புடவையும் வாங்கினேன் நான். 2400. 10,000 இங்கே இருக்குது, 2400. ஆனால் இங்கே எத்தனை புடவை? 8 கலர். அந்த 8 தடவை நம்ம கட்டின அந்த சந்தோஷம் இருக்கும் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது நான் கைக்கமே காமிக்க மாட்டேன். நான் எக்ஸ்ட்ரா வேகண்டாகவும் போக மாட்டேன். இப்ப நீங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சாரி வாங்குறது அப்படிலாம் இல்லையே? எப்படியாச்சும், அதாவது பார்த்தா நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு. ஆமாம், அதெல்லாம் முந்தி தான் நான் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு மனசில் வச்சுருப்பேன். எப்படியாவது இந்த தடவை ஒரு ஒரிசா காட்டன் ஒன்று வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஒரிசா காட்டன்ஸ் எல்லாம் விலை ஜாஸ்தி. ஒரு 3000னால மாதத்தில் ஒன்று கட்டாயமாக அது ஒன்று வாங்கலான்னு பிளான் பண்ணி. இப்போ நான் எதுவுமே இல்லை. நான் ஆல்மோஸ்ட் ஸ்டாப்ட் பையிங் சாரீஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், ஓ மை காட், ஆல்மோஸ்ட் ஸ்டாப், ஆல்மோஸ்ட். ஆனால் மக்கள் கடைக்காரங்க புதுசு புதுசாக கொண்டு வராங்க, பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா தானே ஒரு ஆசை வரும். பட் ஓகே. இப்போ 300 ரூபாய்க்கு ரொம்ப சீப்பா 300 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னீங்க. ரொம்ப காஸ்ட்லியாக நான் சொன்ன மாதிரி என்னுடைய பெண்ணோட திருமணத்துக்கு மட்டும்தான் 17,000க்கு வாங்கி. அதுதான் இருக்கிறதுலே காஸ்ட். ஓ, அதுதான், வேற ஒன்றும் அது மீறி என்கிட்ட புடவை இல்லை. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.